கபாலி படத்தோட ரஜினியின் தோற்றம் எப்படி இருக்கும்? இந்த கேள்விய தங்களுக்குள்ளார கேட்டுக்கிட்ட ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே அதுக்கான விடையையும் தாங்களே தேடி திருப்தி பட்டுட்டு இருந்தாங்க. படம் அறிவிச்ச நாள்ல இருந்து இந்த படத்தை மாதிரி வேற எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ரசிகர்களால உருவாக்கப்பட்ட டிசைன்கள் வெளியானதில்ல. ஒவ்வொரு போஸ்டருமே அத்தனை தொழில்முறை நேர்த்தியோட வந்துச்சு. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட டிசைன்களை ரசிகர்கள் உருவாக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில புதன்கிழமை மாலையே கபாலி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாச்சு. பத்திரிகைகளும் அனுப்பப்பட்டுச்சு. ரஜினியும் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இந்த முதல் தோற்ற போஸ்டர்களை வெளியிட்டு இருந்தாரு. இந்த போஸ்டர்கள் வெளியான அடுத்த நொடியே திரையுலகம் காணாத அளவுக்கு பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு. ரசிகர்கள் யாருமே யோசிக்காத வகையில முற்றிலும் வித்தியாசமா இந்த போஸ்டர்கள் அமைஞ்சிருந்தது. இந்த போஸ்டர்கள் சமூக வலைதளங்களையும் பொது ஊடகங்களையும் கலக்கிட்டு வருதுன்னே சொல்லலாம். ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பல பேரு கபாலி ரஜினி போஸ்டரையே தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரா மாத்தி வச்சிருக்காங்க. ட்விட்டர்ல தொடர்ந்து 2 நாட்கள் உலக அளவுல ட்ரெண்டிங்ல இருந்தது கபாலி அப்படிங்கிற பெயர் தான். டிசைன்கள் வெளியான 2வது நாள்ல கூட 33.5000 ட்வீட்கள் கபாலிய பத்தியே இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் இல்லாத வரவேற்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. சர்வதேச அளவுல எந்த திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் இப்படி ட்ரெண்டிங் ஆனதில்ல அப்படின்னு தகவலும் வெளியாயிருக்கு.